வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வீட்டில் இருந்தே பெண்கள் தொழில் பண்ணணும்னா இந்த பலகார வியாபாரம் ஒரு நல்ல தொழிலுங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் அதிரசம் மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் கடையில் விற்கக்கூடிய அந்த பாக்கெட்டை வாங்கி சுட்டு பார்த்தேன். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. மாவு நல்லா இருக்குது, இனிப்பு கரெக்டாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் ஹார்டாக வருது. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் மிக்ஸ் ரெடி பண்ணி கடையில் கிடைக்கிறத விட ரேட் கம்மியாக கொடுக்கலாம். தீபாவளி டைம்லலாம் கொடுத்தீங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகும். இந்த மாதிரி சுட்டும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் மிக்ஸாகவுமே விற்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரியான அளவுகளில் போட்டு சூப்பராக செஞ்சிடலாம். நான் இதுக்கு அரைப்படி பச்சரிசி எடுத்திருக்கேன். அரைப்படி பச்சரிசியில் சுடும்போது உங்களுக்கு குட்டி குட்டியாக போட்டால் ஒரு 30 அதிரசம் கிடைக்கிது. இதை ஒரு அரை மணி நேரம் டு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. நீங்கள் பச்சரிசி கடையில் வாங்கும்போது 5000 பச்சரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது இந்த மாதிரி அதிரசத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கப்புறமா அதை தண்ணியில் வடிச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் ஃபேன் காற்றுல போட்டு அப்படியே காய விட போகிறோம். இந்த மாதிரி ஒரு நல்ல இளந்துணியாக வெள்ளை துணி விரித்து அதில் அரிசி எல்லாத்தையும் கொட்டி நல்லா பரப்பி காய வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் காய்ஞ்சா போதும். நல்லா சூப்பராக அரிசி காய்ஞ்சி வந்துடும். இதோட பதம் எப்படி இருக்கணும்னா, நம்ம இந்த அரிசியில் கையை வச்சு இப்படி பிடிச்சு பார்க்கும்போது ஒரு 4-5 அரிசி தான் கையில் ஒட்டணும். ரொம்ப ஒட்டக்கூடாது, ஈரப்பதம் அதிகம் இருக்கக்கூடாது. இதுதான் இதுக்கு சரியான பதம். பாருங்கள், இப்போ நம்மளுடைய பச்சரிசி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அரைக்கும்போது 1ல் வச்சு அரைங்க. ரொம்ப அதிகமாக ஸ்பீடு வச்சு அரைக்க வேண்டாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப நரனும் இல்லாமல் நடுத்தரமாக ரவை பதத்தில் ஒரு சல்லடை இருக்கும் இல்லைங்களா, அதில் போட்டு இந்த மாதிரி நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சலிக்கும்போது அரைப்படாத அரிசி எல்லாமே நிறைய தேங்கி வரும். அதை திரும்பவும் நம்ம மிக்சிக்கு மாற்றி திரும்பவும் அரைச்சி எடுத்து நல்லா சலிச்சுக்கலாம். நம்ம என்றைக்குமே இந்த மாதிரி அதிரசம் சீடையெல்லாம் செய்யும்போது பச்சரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி தான் செய்யணும். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பார்த்திங்கன்னா பச்சரிசியை இடித்து செய்வாங்க. நம்ம அதுக்கு பதிலாக மிக்ஸி ஜாரில் செய்கிறோம். இருந்தாலுமே உங்களுக்கு டேஸ்ட் வைஸ் அதே மாதிரி தான் வரும். நல்ல பொறுப்பும் கிடைக்கும். அதுக்காக நம்ம இந்த மாவோட இன்னொரு பொருளை சேர்க்க போகிறோம். அது என்னங்கிறத நான் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வெல்லத்தை ரெடி பண்ணிக்க போகிறோம். வெள்ளைப்பாகுக்கு நான் எந்த படியில் பச்சரிசி எடுத்தனோ அதுலேயே 3/4 அளவுக்கு வெல்லத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குண்டு வெல்லம், கல் மண் இல்லாத வெல்லமாக கேட்டு வாங்கிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கல் மண் வரும் அப்படின்னா வடித்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் ஒரே கடையில் வாங்குறதுனால இந்த வெல்லம் நல்லாயிருக்கும். இதில் நான் மஞ்சள் கலர் வெல்லமும் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய வெல்லமும் சேர்த்துருக்கேன். மஞ்சள் கலரில் சேர்த்திங்கன்னா அதிரசத்தோட கலர் நல்லா சூப்பராக வரும். மஞ்சள் குழு சாப்பில் பொன்னிறமாக நல்லா சூப்பராக இருக்கும். இந்த கலர் சேர்க்கும்போது கொஞ்சம் கருப்படி சாப்பில் இருக்கும். அது கருகுனதுன்னு நினச்சிக்காதீங்க. கலர் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரும், அவ்வளோதான். இதில் நம்ம தண்ணி பாருங்கள், நான் ஒரே முடக்களவுக்கு தான் ஊற்றுறேன். அதாவது காஃபி டம்ளரில் நம்ம குடிக்கக்கூடிய ஒரு சிப் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா பாகு அதிகமாக வந்துடும். அதுக்கப்புறம் மாவுக்குள்ளே ஊற்றும்போது பார்த்திங்கன்னா கொலன்னு ஆயிரும். அளவு நமக்கு மாறி போயிடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றுனாவே பாகு அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு ஊற்றுன உடனேவே தெரியும் லைட்டாக தண்ணி விட்டு வர்றது. இது கூடவே கொஞ்சோண்டு சுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு சீடை அதிரசத்துல கொஞ்சம் இந்த மாதிரி சுக்கு ஆட் பண்ணிக்கிட்டால் ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் பற்ற வச்சு அப்படியே காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். கட்டிகள் கரையிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சு காய்ச்சுங்க. ஓரளவுக்கு கட்டியெல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 4 கொதி வந்ததுக்கப்புறம் பாகு எப்படி காஞ்சிருச்சுன்னு செக் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ பாகு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. ஒரு கரண்டியை வச்சு இது போல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கட்டிகள் ஒரு துளி கூட இல்லாமல் நல்லா உடச்சி விட்டிங்கன்னாவே நல்லா கலந்து வந்துடும். நீங்கள் சீவி போடுறதுனால போட்டுக்கலாம், ஆனால் அதுக்கு டைம் ரொம்ப எடுக்கும். அதனால் இந்த மாதிரி நான் 1-2 உடச்சி போட்டு தான் காய்ச்சுவேன். இது போலவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது கூடவே நீங்கள் ஏலக்காய் சேர்த்தும் காய்ச்சிக்கலாம். இல்லைனா ஏலக்காய் பொடியை லைட்டாக மேலே கூட தூவிக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது. ஏலக்காய் பிடிக்காதவங்களும் நிறையா இருக்காங்க. பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு கட்டிகள் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இதுக்கப்புறம் பாகு பதம் வந்துடுச்சான்னு நம்ம இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே தெரியும். உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியல அப்படின்னா எப்படி பார்க்கணுன்னா,
ஒரு கப்பில் நல்லா சுத்தமான தண்ணி எடுத்து அதுக்குள்ளே விட்டு பார்க்கும்போது பாகு நல்லா உருண்டு வரணும். பாருங்கள், உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே பாகை எடுத்து உள்ளே விட்டு அப்படியே கையில் லைட்டாக இப்படி விட்டிங்கன்னா பால் மாதிரி அப்படியே உருண்டு வந்துடும். பாருங்கள், தெரியுதா? இதுதான் பாகோட சரியான பதம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்ச பாகை அப்படியே நம்ம அரிசி மாவில் கலந்துடலாம். உடனே கலந்துருங்க, ஏன்னா பாகு இஞ்சி ஆரம்பிச்சிரும். ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா அப்படியே இஞ்சி போக ஆரம்பிச்சிரும். அதனால் காய்ச்சி ரெடியான உடனே நம்ம அரிசி மாவில் கலந்து நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவில் ஊற்றி நல்லா பிசறி எடுத்துக்கோங்க. ஊற்றின உடனே நம்மளால் கை வச்சு பிசைய முடியாது. நான் காய்ச்சின பாகு சரியானதாக இருக்கும், அதனால நான் அப்படியே ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசறிக்கோங்க. ஏன்னா பாகு போதும் அப்படின்னா நீங்கள் அதோட நிறுத்திக்கலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா பாகையும் நான் ஊற்றி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கைகளை வச்சு பிசைய ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கெட்டியாக இருக்கும், கெட்டியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நல்லா நீங்கள் பிசற அந்த சூட்டில் இலகி மாவும் பாகும் ஒன்று கலந்து உங்களுக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். பாருங்கள், நான் கைகளை வச்சு பிசைய இப்போ சரியான பதத்துக்கு வந்துடுச்சு. லைட்டாக வெதுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி மேலே உணர்ந்து போகாமல் இருக்க எண்ணெயை தடவி ஒரு இலை துணியை மேலே வச்சு நீங்கள் அப்படியே வேடு கட்டி வச்சிடலாம். இல்லைனா ஒரு தட்டு வச்சு லைட்டாக கேப் விட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி வேறு ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியும் நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு பாத்திரத்தில் பிசைஞ்சு அதுலேயே அப்படியே கூட வச்சுக்கலாம். இப்போ நான் இதை ஒரு நாள் ஊற வச்சு சுட்டு காட்ட போகிறேன். நீங்கள் 3 நாள் ஊற வச்சிங்கன்னா அதிரசம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ இதை தட்டி போடுறதுக்காக வாழை இலை எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட வாழை இலை இல்லைன்னா எண்ணெய் பேக்கெட்டோட கவரை கூட நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தான் நம்ம முக்கியமாக ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அதாவது என்னென்னா, இந்த மாவு பாருங்கள் சரியான பதத்தில் ரெடி ஆகிருக்கு. இது கூட கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவை அரைச்சி சேர்க்க போகிறோம். எதுக்காக அது சேர்க்குறோன்னா, அரிசி மாவில் மட்டும் செய்யும்போது ஒரு அரிசிக்கு தகுந்த மாதிரி அதோட பதம் வரும். சில நேரத்தில் உங்களுக்கு பதம் மாறிட்டாலுமே இந்த பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் சேர்க்கும்போது உங்களுக்கு நல்ல பொறுபொறுப்பான அதிரசம் கிடைக்கும். அதுக்காக தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். சும்மா 2 ஸ்பூன் அளவுக்கு தான் பொட்டுக்கடலை நான் எடுக்க போகிறேன். அதை எடுத்து அப்படியே நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி இதில் கலந்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்மளுடைய அதிரச மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி 2 கரண்டி எடுத்துக்கிறேன். ஒன்று அரிக்கிறதுக்காக, இன்னொன்று புளியறதுக்காக. ஒரு கரண்டி மேலே அதிரசத்தை வச்சு இன்னொன்றில் புளிஞ்சு எடுக்க போகிறோம். இதை எங்கள் ஊரில் கச்சாயம் தான் சொல்லுவாங்க. நாங்கள் அதிரசம்னு சொல்ல மாட்டோம். கச்சாயங்கிறது தான் எங்கள் ஊர் ஸ்வீட்டோட பேர். இப்போ ஒரு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அப்படியே உருண்டைகளாக உருட்டி வாழை இலையிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் வச்சு அப்படியே தட்டி போட போகிறோம். தட்டும்போது ரொம்ப நைஸாக தட்டிட வேண்டாம், மீடியம் சைஸில் தட்டினாவே போதும். ரொம்ப நைஸாக தட்டிட்டிங்கன்னா அப்புறம் எடுத்து போடும்போது உங்களுக்கு மொறுன்னு போயிடும். உள்ளே அந்த மாவு பஞ்சு மாதிரி வரணும். அதுக்காக தான் மீடியம் சைஸில் இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம மிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணிங்கன்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க? மார்க்கெட்டில் கிடைக்கிறத விட நம்ம கம்மியான காசில் சூப்பரான மிக்ஸ் கொடுத்தோம்னா அடுத்தடுத்து உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் இதை நல்ல பிஸ்னஸாகவும் டெவலப் பண்ணி கொண்டு போகலாம். எண்ணெயில் இந்த மாதிரி அதிரசத்தை தட்டி போட்டதும் புஷ்ஷுன்னு பூரி மாதிரி உப்பி மேலே எந்திரிச்சு வருங்க. அதுக்கப்புறமா அதை திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு வெந்ததுக்கப்புறமா அதை அப்படியே பிழியறது எதுக்காகனா அதில் இருக்கக்கூடிய எண்ணெயை வடிக்கிறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அதை அப்படியே எடுத்து பிழிய போகிறோம். லைட்டாக வச்சு மேலே அந்த கரண்டியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய சூடு இருக்குது இல்லைங்களா, அந்த சூட்லேயே உள்ளே இருக்கிற மாவு எல்லாம் நல்லா பொடிஞ்சு சூப்பரான அதிரசம் ரெடி ஆயிரும். இது போலவே நம்ம எல்லா அதிரசங்களையும் சுட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த கச்சாய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது சூப்பரான பிஸ்னஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.